வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். இங்கே இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கில் நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஆனால் ஃப்ரீயாக ஏகப்பட்டது இருக்கிறதுனால நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஃப்ரீயாகவே இதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து யூடியூபருக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து வீடியோக்கு தம்ப்நெயிலா வைக்கட்டும், இல்லை வீடியோக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு வந்து இதில் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே அல்டிமேட்டாக செமையாக இருக்குங்க. அதனால இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த ஒரு வீடியோவை இதோட பெஸ்ட்டாக போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவ் கொடுக்கும். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச்சில் அல்டிமேட் தம்ப்நெயில் மேக்கர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஷோ வருது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நாங்கள் ஓப்பன் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சில பர்மிஷன் இருக்கும். அந்த பர்மிஷனுக்கு மட்டும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டான நிறைய தம்ப்நெயில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுங்க. இதில் நீங்கள் எதை காசு கொடுத்து வாங்கணும்னா, இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோ இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் நீங்கள் வந்து அதை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அது வந்து கொடுக்க தேவையே இல்லை. உங்களுக்கு ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸே நிறைய இருக்குது. இப்போ அந்த ஃப்ரீயான டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். யாருக்கா மேலே இருக்கிற டேப்பில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு தம்ப்நெயில் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், இதில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், கவர் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா அதனுடைய சைஸ் முதற்கொண்டு இதுவே உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் வந்து சைஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையே இல்லை. மேலே வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அதனுடைய சைஸை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணும். அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்கன்னா அந்த போஸ்ட்டோட சைஸு இங்கே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அது என்ன சைஸுங்கிறது இங்கே உங்களுக்கு அந்த சைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுலேயே நீங்கள் அதனுடைய சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது இதுலேயும் உங்களுக்கு அதனுடைய சைஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு காட்டும். இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியாவில் இருக்கிற சைஸ் முதற்கொண்டு இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் சைஸ் என்னன்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இதில் சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டெம்ப்ளேட்டை நான் எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் ஒரு டெம்ப்ளேட்டை நான் வந்து டச் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒருத்தர் நிற்கிறாரு. இதை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப் வரும். பக்கத்தில் வந்து ஒரு லோகோ காட்டும், அதோட டஸ்ட்பின் மாதிரி ஒரு லோகோ காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து யூஸ் கேமரா, இன்னொன்று வந்து யூஸ் கேலரி. யூஸ் கேமரா நீங்கள் லைவாக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கில் வந்துட்டு அந்த யூஸ் கேலரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிவைஸில் இருக்கிற ஃபோட்டோஸு இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை அதில் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாகணும்னா வெரி சிம்பிள் தான். அது பக்கத்தில் யாரோ மாதிரி இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணி மூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோக்கு மேலே நீங்கள் விரல வச்சு அது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யாரும் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க லெட்டர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து மாற்றணும், அதில் வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கு நேராக டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு எடிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸ் நீங்கள் என்ன எடிட் பண்ணி என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸோட ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது தேவையான டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்டோட ஸ்டைல் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணாம், வேறு கலர்ஸ் நான் சூஸ் பண்ணுறதுனாலும் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த லெட்டர்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த லெட்டர்ஸோட அந்த ஃபாண்ட் ஸ்டைலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் எடிட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் போய்ட்டு நீங்கள் எடிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லெட்டர்ஸை டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து
எனக்கு இந்த பேக்ரவுண்ட் புரியல, இது வந்து பிளைனாக இருக்குது, இதுக்கு பதில் நான் வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாக அவங்களே நிறைய பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க பிக்சர்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லை நான் வந்து என்னுடைய இமேஜில் வந்து நான் வந்து என்னுடைய கேலரியில் நான் ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன், சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கேலரியில் இருக்கிற ஒரு இமேஜை நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கேலரின்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவைஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்சன் வந்து தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. இது உங்களுக்கு பேக்ரவுண்டு தனியாக இல்லாமல் பேக்ரவுண்டு எப்படி எரஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், எப்படி பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு அந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்டாக எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் கேட்கும். நீங்கள் கொடுக்குறதா கொடுக்கலாம், இல்லைனா லேட்டர்னு கொடுத்துருங்க. லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் மார்க்கே வராது. இப்போ நான் சேவ் பண்ண இமேஜை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் எங்கேயாச்சும் வாட்டர் மார்க் இருக்குதா இல்லையான்றதை நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க்கே இல்லை. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த டவுட்டை கிளிக் பண்ண ஒன்று ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கான வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.